ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். யூனியன் பேங்க் எல்பிஓ அதோடைய ஷிஃப்ட் டு மெமரி பேஸ்டு பேப்பர், அப்படியே பக்காவான மெமரி பேஸ்டு பேப்பர். சரியா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்றானுங்கன்னா, ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு ஜென்ரலாக இதை பண்ண சொல்ல மாட்டேன், பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டைம் நிறைய இருந்த காரணத்தினால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எழுதிட்டு வந்துட்டாங்க. அப்படியே கொஸ்டின்ஸை அப்படியே வேர்ட் ஃபார் வேர்டு மேட்ச் பண்ணி எழுதிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறக்காக. ஸோ இது வந்துட்டு ஷிஃப்ட் 2 அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வேற கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இதே மாதிரி மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, மெமரி பேஸ்ட்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஒரு எக்ஸாக்டா இருக்கணும், சும்மா சம்பந்தமே இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? அந்த யூனியன் பேங்க் எல்பிஓ உங்களுக்கு தெரியும், இந்தியன் பேங்க் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க இருக்கு. நீங்க பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்தியன் பேங்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சில பேருக்கு மெயின்ஸ்னாலே எனக்கு ஸ்லோவாயிரும், பிலிம்ஸ் கிங் மாதிரி இருப்பேன், மெயின்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்லோவாயிரும் அப்படின்னு இருக்கிற அந்த ஸ்பெசிபிக் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஒரு எக்ஸாமா தான் இருக்கும். சரியா? ஸோ அதோடைய மெமரி பேஸ்டு கொஸ்டின் பார்க்குறோம். இது எதுக்கு, நீங்க உங்களுக்கு இந்த டெஸ்ட் வரலைனாலும் இதை நீங்க கொஞ்சம் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது புரியும், அப்ரோச் புரியும். பேசிக்கா இதுல அப்ரோச் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஒரு பேராஜம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஸ்டெப், ஒரு பேராஜம்பிளுக்கு ஸ்டெப் வாசிக்கிறது தான். சரியா? ஸோ எப்படி வாசிக்கணும்? இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங் ஸோ, இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங் ஸோ. இந்த ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங் ஸோனா இப்படி நடக்கிறது சரிதான், இப்படி நடக்கிறது சரிதான். அந்த சோங்கிறது ரெப்பிட்டிஷன் இன்வர்ஷன்ல வரக்கூடியது. இன்வர்ஷன் ஒரு டாபிக் இருக்கும், அதுல ரெப்பிட்டிஷன் ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த சோவை சொல்லி கொடுத்துருப்பேன். சொன்னதை திருப்பி சொல்றாங்க, சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்றாங்கன்னா இந்த சோவை யூஸ் பண்ணுவாங்க. இங்க அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ முன்னாடி ஒன்று சொல்றாங்க, அதே இதை சொல்ல போறாங்க. ஸோ இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங் ஸோ, அப்படி நடந்துக்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க. சரி, இங்கிட்ட என்ன இருக்கு, ஏய பார்த்துட்டேன், அப்படி நடந்துக்கிறது சரிதான், எப்படி நடந்துக்கிறது சரிதான், எப்படி நடந்துக்கிறது சரிதான் தெரியாது நம்மளுக்கு. சரியா? ஸோ ஏ ஃபர்ஸ்ட் வராது அப்படிங்கும் போது நான் இதை ரீட் பண்ண மாட்டேன். அப்படி நடந்துக்கிறது சரிதான், இதுக்கு முன்னாடி ஏதாவது சென்டென்ஸ் சொல்லணும், அதுல இருந்து இப்படி நடந்துக்குவோங்க, அப்படி நடந்துக்கிறது சரிதான், அப்படிதான் பேசணும். ஸோ இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங் ஸோ அப்படின்னு பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எப்படி நடந்துக்கணும். இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங்னா எப்படி நடந்துக்கணும் அவங்க சொல்லணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் வராது. சூப்பர், ஏ ஃபர்ஸ்ட் வராது. திஸ் ரூல் ரைட், அப்போ பியும் வராது, ஏன்னா பிக்கு பக்கத்துல என்ன வரணும், ரூல் வரணும், பிக்கு முன்னாடி ரூல் வரணும். ஸோ இதுவும் கிடையாது. ப்ராப்ளம் however arises, இது எப்படி however the problem arises, however the problem arises, ஆனா பிரச்சனை வர்றது. சரியா? ஸோ however, பட், எட், ஸ்டில், நண்டலஸ், however எல்லாமே ஆனால் அப்படிங்கிற மீனிங். ஸோ முன்னாடி ஒரு சென்டென்ஸ் வரணும், முன்னாடி ஒரு சென்டென்ஸ் மீனிங் வரணும், அதுல இருந்து வரக்கூடியது தான் இந்த ஆனால் அப்படிங்கிற மீனிங். அப்ப the problem however arisesனா இதுவும் ஃபர்ஸ்ட் கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பேராஜம்பிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த சென்டென்ஸை ரீட் பண்ண ஈஸியா இருக்கும். இஃப் யூ ஆர் unsure to accept permissions when you download apps, you are being cautious. சரி, நம்ம வந்துட்டு பெர்மிஷனை அக்செப்ட் பண்றதுக்கு ஷுவரா இல்லை. எப்போ ஆப் டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு அக்செப்ட் பெர்மிஷன்ஸ்னு ஒரு விஷயம் கேட்குங்க. ஸோ அதை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஷுவரா இல்லைன்னா நீங்க காஷியஸா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரைட், இது ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. To avoid this problem, ரைட், சூப்பர், முடிஞ்சுட்டு this problem, இது ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், கூடவே சேர்ந்து the problemங்கிறது சி. To avoid this problem you shall follow one thumb rule, ஈக்கு அப்புறம் சொல்யூஷன் வரப்போகுது. ஸோ சில ப்ராப்ளம் வருது, ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் வரணுங்கிறது இ, என்ன சொல்யூஷன்ங்கிறது ஈக்கு அப்புறம் வரக்கூடியது. முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சிஏ பேர் பண்ணிட்டேன்,
நான் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். டியை போட்டுட்டேன். த ப்ராப்ளம், திஸ் ப்ராப்ளம் ரெண்டையும் தூக்கிட்டு ஒன்னா சேர்த்துட்டேன். அடுத்தடுத்து வரலாம், கேப் விட்டு வரலாம், எப்படினாலும் வரலாம். பட் சிக்கு அப்புறம் தான் இ வரும். இமிடியட்லி ஆஃப்டரா இல்லை எங்கே தள்ளியோ, ரைட்டா? சிக்கு அப்புறம் தான் இ வருது. ப்ராப்ளம் ஹவெவர் அரைசஸ். ப்ராப்ளம் எப்போ வரும்னா, சில ஆப்ஸுக்கு நீட் பெர்மிஷன்ஸ் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. சரியா ஃபங்க்ஷன் ஆகணும்னாலே சில ஆப்புக்கு என்ன வேணுமா, பெர்மிஷன் வேணுமா. ஆனா இந்த ஆப்ஸுக்கு அது கொடுக்கப்படல. அப்ப சில ஆப் இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகணும், கரெக்டா அந்த ஆப் செயல்படணும்னாலே நீங்க என்ன கொடுக்கணும், அந்த ஆப்புக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். பெர்மிஷன்ஸ் கொடுத்தாதான் அந்த ஆப் என்ன பண்ணும், ப்ராப்பரா ஃபங்க்ஷனே ஆகும். ட்ரூ காலர்னு ஒரு ஆப் இருக்குங்க. ட்ரூ காலர், அதுல வந்துட்டு யார் உங்களுக்கு கால் பண்றாங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த ட்ரூ காலர் ஆப்ல என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க கான்டாக்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்க ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் ஒழுங்கா வேலையிச்சு. ஸோ பெர்மிஷன் கொடுத்தாதான் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும். ஆனா இந்த ஆப்ஸுக்கு, பட் தீஸ் ஆப்ஸ் ஹேவ் நாட் பீன் கிராண்டட் த சேம். ஆனா இந்த ஆப்ஸுக்கு பெர்மிஷன் நாம கொடுக்கல. ஸோ ஒரு பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, சில ஆப் இருக்குது அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாதான் ப்ராப்பரா ஃபங்க்ஷனே ஆகும். ஆனா நாம அது எதுக்குமே பெர்மிஷன் கொடுக்கல. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு நாம ஒரு தம் ரூல் ஃபாலோ பண்றோம். ரூல் ஆஃப் தம்னா ப்ராக்டிக்கல் ரூல். சரியா? தம் ரூல்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ரூல் சொல்றது. சரியா? சரி, இப்போ நம்ம டிசிஇ நான் போட்டுட்டேன். சரியா? இங்க பில எந்த வார்த்தை இருக்குன்னா, திஸ் ரூல். திஸ் ரூல் இங்க பாருங்க, தம் ரூல் இருக்கு. ஒரு தம் ரூல். எந்த தம் ரூல்? எந்த ரூல்? இந்த ரூல். எந்த ரூல்? இந்த தம் ரூல் இருக்குல்ல, இந்த ரூல் என்ன அர்த்தம் தெரியுமா? அவாய்டிங் கிவிங் பெர்மிஷன்ஸ் that are not necessary for an app to work. சரிங்களா? ஆப் ஒர்க் ஆகுறதுக்கு தேவை இல்லை, ஆப் ஒர்க் ஆகுறதுக்கு இதெல்லாம் பெர்மிஷன் தேவை இல்லைன்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம கொடுக்காம இருக்கிறது. ஸோ ஒரு ஆப் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஆப்புக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் மட்டும் கொடுக்கணுங்கிறாங்க. இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆப் வேலை செய்யறதுக்கு தேவையில்லாத பெர்மிஷன்ஸ் கொடுக்கறத அவாய்டு பண்றது. ஆப் வேலை செய்யறதுக்கு தேவையில்லாத பெர்மிஷன்ஸ் கொடுக்கறத என்ன பண்றது, அவாய்டு பண்றது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ட்ரூ காலரே சொல்றேன், நல்லா புரியுறதுக்காக சொல்றேன். ட்ரூ காலர்ல வந்துட்டு உங்க கான்டாக்ட்ஸுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கறது ஓகே, அப்பதான் ப்ராப்பரா வேலை செய்யும். ஆனா ட்ரூ காலர்கிட்ட போயிட்டு நீங்க உங்க கேமராக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம். ஸோ கேமரா வந்துட்டு இந்த ட்ரூ காலருக்கு நாட் நெசசரி. அந்த ஆப் வேலை செய்யறதுக்கு, ட்ரூ காலர் வேலை செய்யறதுக்கு கான்டாக்ட்ஸ் வேணும், கண்டிப்பா வேணும். சரியா? ஆனா அந்த ட்ரூ காலருக்கு கேமரா வேண்டாம். அப்ப நாட் நெசசரியா இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறத அவாய்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சிக்கு அப்புறம் இ போட்டேன், இக்கு அப்புறம் என்ன போட்டேன், பி போட்டேன். இங்க பாருங்க, நான் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு பேராசம்பளம் உட்கார்ந்து. சரியா? இங்க பாருங்க, இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங் சோ. இப்படி நடந்துக்கிறது சரிதான் அப்படிங்கிறது தான் ஏ. ஏன் இப்படி நடந்துக்கிறது சரிதான், ஏன் தெரியுமா? தீஸ் பெர்மிஷன்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரணும், பெர்மிஷன்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன வரணும், பெர்மிஷன்ஸ். பெர்மிஷன்ஸ், இங்கேயும் பெர்மிஷன்ஸ் இருக்கு. எந்த பெர்மிஷன்ஸ் சொல்றாங்க, எதை சொல்றாங்க, எதை பத்தி பேசுறாங்க? நீங்க பெர்மிஷன்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கு அன்ஷூரா இருக்கிறீங்கன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டாங்க. இப்படி நடந்துக்கிறது சரிதான். எப்படி நடந்துக்கிறது சரிதான்? எப்படி நடந்துக்கிறது சரிதான்? எப்படி நடந்துக்கிறது சரிதான்? பெர்மிஷன் அக்செப்ட் பண்றதுக்கு அன்ஷூரா இருக்கிறீங்க, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கோம். ஸோ அந்த கேர்ஃபுல்லா நான் இருக்கிறது சரிதான். நான் கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க, சரின்னு சொல்றாங்க. பிகாஸ் தீஸ் பெர்மிஷன்ஸ், எந்த பெர்மிஷன்ஸ், இந்த பெர்மிஷன்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ காலர் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். சரியா? கேமரா கவுந்துட்டா, எப்ப கவுந்துச்சுன்னே தெரியாம நான் ஆர்வத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
சரி, இப்போ இந்த பெர்மிஷன்ஸ் வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அதனால இப்படி நடந்துக்கிறது சரிதான். இந்த பெர்மிஷன்ஸ், எந்த பெர்மிஷன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த பெர்மிஷன்ஸ். ஸோ நீங்க பெர்மிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க. நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது சரிதான், ஏன்னா அவன் தேர்ட் பார்ட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான். ரைட், இதெல்லாம் ஓகே தான். ஆனா இன்னொரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? ஆப் ஒழுங்கா வேலை செய்யாது. பெர்மிஷன் கொடுக்கலன்னா ஆப் ஒழுங்கா வேலை செய்யுது. இதுக்கு நீங்க ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ரூல் ஃபாலோ பண்ணுங்க? தேவையில்லாத பெர்மிஷன் தான் கொடுக்காதீங்க. ஸோ டோட்டல் ஸ்டோரி ஆக்சுவலாக இந்த பேராஜம்பிள் நீங்க நல்லா ஸ்கில்டா இருக்கீங்க. 2-3 மினிட்ஸ் அப்படியே போட்டு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் கண்டுபிடிச்சேன். த ப்ராப்ளம், திஸ் ப்ராப்ளம் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் பெர்மிஷன்ஸ், தீஸ் பெர்மிஷன்ஸ், இது மட்டுமே வச்சு இல்லை, சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். பெர்மிஷன்ஸ் அக்செப்ட் பண்றது கேர்ஃபுல்லா இருக்கும். கேர்ஃபுல்லா இருக்கிறது சரிதான். இந்த ஷோ புரிஞ்சதை வச்சு சேர்த்துக்கிறேன், டிஏ போட்டுக்கிறேன். ரைட், ஓகே. ஆனா ஒரு பிரச்சனை வரும். ஆனா நீ இப்ப கேர்ஃபுல்லா இருக்கிற எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு பிரச்சனை வரும். அதுதான் இந்த ஹவெவர். இப்ப ஆனா ஒரு பிரச்சனை வரும். இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றது ஒரு தம்பு ரூலு. இந்த ரூல் என்னது? அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. கட 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 கடன்னு நீங்க போட்டுட்டு போயிடலாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் நம்ம எரர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம மூவ் பண்றோம். எரர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நான் சொல்ல போறேன். பேராஜம்பிளை பொறுத்த வரைக்கும் ஈஸி தாங்க. 5 சென்டென்ஸ் கொடுத்து எது கொடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு ஈஸி தான். 5 சென்டென்ஸ் வந்துச்சுனாலே ஈஸி தான். ஃபர்ஸ்டாவது கண்டுபிடிச்சிடலாம். 5மே போட முடியலனாலும் ஃபர்ஸ்ட் எது இல்ல லாஸ்ட் எது, இதையாவது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. இந்த பேராஜம்பிள் உங்களால போட முடியல அப்படின்னா, இந்த பேராஜம்பிள் எனக்கு போடலை சார், எனக்கு வரலை சார், நாங்கள் வந்து மண்டே முட்டுனேன், எனக்கு இது வரலை, இல்லை எனக்கு வந்துச்சு ஆனா 10 நிமிஷம் இழுத்துருச்சு, இல்லை எனக்கு ஒரு 7 நிமிஷம் இழுத்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் லேர்ன் த ஜெனரல், என்ன சொல்றது, அப்ரோச். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும், பேர் பண்ணணும். சரியா? அப்ரோச் என்னது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பேர் பண்ணணும். பேர் பண்ணதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பார்க்கணும். பெர்மிஷன்ஸ், தீஸ் பெர்மிஷன்ஸ், இதை வச்சு மூவ் பண்ணணும். ப்ரோனவுன்ஸ் பார்க்கணும், கன்ஜங்ஷன் பார்க்கணும். இதெல்லாம் நான் பார்க்குறேன், இதெல்லாம் தெரிஞ்சுது, நான் உங்க கிளாஸ் எல்லாம் பார்க்குறேன் பேராஜம்பிளுக்கு, ஆனாலும் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா திரும்ப உங்க பிரச்சனை உங்க ஃபவுண்டேஷனு சென்டென்ஸ் புரியல. இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு இன்வெர்ஷன்லாம் முட்டி 2 வீடியோ 2.5 மணி நேரத்துக்கு நம்ம போடுவோம். சரியா? நம்ம ஆளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, இது தேவையா, இது அவசியமா, இவ்வளவு ஆழமா தேவையா அப்படிங்கிறது யோசிப்பாங்க. 799க்கு 7 months ராயல் பாஸ் இருக்குதுங்க. சரிங்களா? நம்ம மெயின்ஸ் கிளாஸ் கின்ஸ் அகாடமியில போயிட்டு இருக்குது, இங்கிலீஷ் கிளாஸஸ். ஸோ அங்க நீங்க வர்றீங்க, கின்ஸ் அகாடமிக்குலாம் நீங்க வர்றீங்க அப்படின்னா என்ன முன்னாடியே சொல்லிட்டு வாங்க. நீங்க பாட்டுக்கு படன்னு பையெல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. உங்களுடைய லெவலை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ வர்றீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதே மாதிரி ராயல் பாஸ் 799 ஃபார் 7 months அவைலபிளா இருக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், சென்டென்ஸ் அந்த கஷ்டப்பட்டு நம்ம ஒரு என்ன பண்றோம், ஒரு இன்வெர்ஷன் 2 கிளாஸ் போடுறோம்னா அது அவங்க மண்டையில எப்படி போயிடுது நிறைய பேருக்கு, இது தேவையா அவசியமா, இந்த இடத்துல உங்களுக்கு மீனிங் நீங்க சொல்லிருங்க பார்ப்போம். இந்த இடத்துல இதை பார்த்த உடனே டி கூட ஏ சேர்த்துடுவேன். சரியா? இட் இஸ் ரைட் டு பி ஆக்டிங். ஸோ அப்படி பண்றது சரிதான், எப்படி பண்றது சரிதான், முன்னாடி வரணும், டில மட்டும்தான் இந்த பாயிண்ட் இருக்கு, டிஏன்னு பார்த்த உடனே சேர்த்துடுறேன். எப்படி சேர்த்துடுறேன்? பிகாஸ் ரெப்பிட்டிஷன் இன்வெர்ஷன்ங்கிற கான்செப்டை வச்சுதான். இப்ப இங்க அது யூஸ் ஆகும், இங்க எல்லாம் ஏகப்பட்ட இடங்கள்ல யூஸ் ஆகும். நம்ம தெளிவா ப்ராப்பரா படிக்கிறோம் அப்படின்னா நீங்க மத்தெல்லாம் போட்டுருவீங்க. சரிங்களா? நீங்க டி போட்டுருவீங்க, சிஇ போட்டுருவீங்க, பி கூட போட்டுருவீங்க. இப்ப என்ன தெரியுமா ஆகும், நம்ம ஆளுக்கு டிசிஇபிஏயா இல்ல டிஏசிபியான்னு தெரியாது. ஏ கடைசி வருமா எங்க வருமா தெரியாது, கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணி விடுறது எந்த வார்த்தை, இந்த ஒத்த வார்த்தைய படிக்கிறதுக்கு தான் நாம அந்த இன்வெர்ஷன் டாபிக்கையே மொத்தமா டீட்டெயிலா படிச்சிருக்கோம்.
அந்த ஒத்த வார்த்தை மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் ஆன்சர்னு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை போடுறதுல உங்களுக்கு இது இந்த மாதிரி வரும்போது என்ன செய்வீங்க தெரியுமா? நீங்க ஏ போட முடியலன்னு இதை ஃபர்ஸ்ட் மட்டும் போட்டு மீதியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஏ மட்டும் தான் எங்க போட முடியலன்னு தெரியல. இந்த ஏ மட்டும் எங்க போட முடியலன்னு ஏன் தெரியல தெரியுமா? சோங்கிறது இன்வர்ஷன்றது தெரியல. இந்த ஒத்த விஷயம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு 5மே கரெக்ட் ஆகும். அதை விட்டுட்டு அந்த ஒத்த விஷயம் தெரியாததுனால உங்களுக்கு 1 மார்க் இல்ல 2 மார்க் இதுல வரும். இந்த ஒத்த கான்செப்ட் உங்களுக்கு 3 மார்க் இங்க இழக்க வைக்கும். இது இந்த ஒத்த கான்செப்ட்னு இல்லை, இந்த மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல வேற கான்செப்ட் இருக்கு. சோ உண்டு, டீடைல்டா படிக்கிறவனுக்கு தான் மார்க் உண்டு. நம்ம கஷ்டப்பட்டு மல்டிபிள் மீனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் மீனிங் எவ்வளவு கஷ்டம், அதை கண்டென்ட்டே கிடைக்காது, உட்காந்து தேடி அது இதுன்னு பண்ணி அப்படி எடுக்கிற மல்டிபிள் மீனிங். சரிங்களா? 2 கொஸ்டின் வந்திருக்கு மல்டிபிள் மீனிங். ஸ்பேர் நான் கஷ்டப்பட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்பேர் வந்துட்டு நம்ம கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பேர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் போட்டிருக்காங்க. கிளெமெண்ட் அப்படிங்கிறதும் கிளெமென்சி அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே பிஓ மைன்ஸ் உங்களுக்கு 2 மார்க் தூக்கி கொடுக்குற கொஸ்டின் வரும். நம்ம படிங்க வரும். அதே மாதிரி இடியம்ஸ் வண்டியா படிச்சோம், ஏகப்பட்டது படிச்சோம், படிச்சது வந்துச்சு. படிச்சீங்கன்னா வரும். எவ்வளவு நிறைய படிக்கீங்களோ அவ்வளவு தூரம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். சரி, இப்ப எரருக்கு போவோம். சரி, எரரை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஆன்சர் முக்கியம் இல்லை, அப்ரோச் சரியான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒன்ஸ் த கம்பெனி மேட் த டெசிஷன், கம்பெனி டிசிஷனை பண்ணுது. கம்பெனி டிசிஷனை பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிடிக்கணும். சரியா? டு எண்ட், எதை எண்ட் பண்ணும்? பிராக்டிஸ். என்ன பிராக்டிஸ்? பிராக்டிஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹையரிங். எக்ஸ்டர்னல் ஹையரிங்கிற பிராக்டிஸை நீங்க என்ன பண்ணணும்? முடிக்கணும். யாருக்காக? மேனேஜரியல் பொசிஷன்ஸுக்காக எக்ஸ்டர்னல் ஹையரிங் பண்றதுடைய பிராக்டிஸை முடிக்கணும் அப்படிங்கிற முடிவை கம்பெனி எடுத்த உடனேயே. சரி, இப்ப நான் பிடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், 2+V1, திரும்ப ப்ரொபோர்ஷன், ப்ரொபோர்ஷனல் ஆப்ஜெக்ட் எல்லாம் பிடிச்சிட்டே வரேன். இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிம்பிளா பிடிக்கணும். மேனேஜ்மெண்ட் அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்றாங்க? ஹையர் adjective productivity among proportional employees proportional objects. சரியா? இப்ப கம்பெனி முடிவெடுக்கு பிராக்டிஸை எண்ட் பண்ணணும். என்ன பிராக்டிஸ்? எக்ஸ்டர்னல் ஹையரிங் உடைய பிராக்டிஸை யாருக்காக? மேனேஜர் பொசிஷன்ஸுக்காக. மேனேஜ்மெண்ட் அப்சர்வ் பண்ணிச்சு. எதை அப்சர்வ் பண்ணிச்சு? ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அமாங் த எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் மத்தியில ஹையர் ப்ரொடக்டிவிட்டியை மேனேஜ்மெண்ட் அப்சர்வ் பண்ணிச்சு. சரி, நம்ம சென்டென்ஸை நான் ஃபர்ஸ்ட் பிரிப்பேன். நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். சென்டென்ஸை பிடிச்சிட்டு அடுத்தது சென்டென்ஸை ஓரளவு பிடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ பிரச்சனைக்குரிய ஏரியா எனக்கு என்னது அப்படின்னா ப்ரிப்போசிஷன். அப்போ இந்த ஆஃப் கரெக்டா? பிராக்டிஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹையரிங், எக்ஸ்டர்னல் ஹையர் பண்றது உடைய பிராக்டிஸ். இப்போ ஆஃப் கரெக்டா இருக்கு. ஏன்னா ஆஃப் பொசிஷன் செலக்ஷன் மீனிங் எதற்காக? மேனேஜர் பொசிஷன்ஸுக்காக. அமாங் த எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயிஸ் மத்தியில, இதுவும் கரெக்ட். ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, இங்க இது கரெக்டா? இப்போ கம்பெனி முடிவு எடுக்குது எக்ஸ்டர்னல் ஹையரிங் நம்ம பண்ண வேண்டாம்னு முடிவெடுக்குது. முடிவெடுத்த உடனேயே மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்ற போது ஹையர்ங்கிறது கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். இந்த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் சரிதானா அதான் கேள்வி. கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் கரெக்ட் தானா? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கம்பேர் பண்றாங்க. ஹை ப்ரொடக்டிவிட்டியா ஹையர் ப்ரொடக்டிவிட்டியா? இங்க இப்ப பாருங்க, சென்டென்ஸை புரிஞ்சுக்கிடுவோம் நம்ம. சரியா? சென்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டு. கம்பெனி ஒரு முடிவு எடுக்குது, டிசிஷன். கரெக்ட். டு எண்ட் த பிராக்டிஸ், இது கரெக்டுங்க, இதுதான் நவுன். சரியா? இதுதான் verb. கம்பெனி ஒரு முடிவு எடுக்க எக்ஸ்டர்னல் ஹையரிங் மேனேஜர் பொசிஷனுக்கு பண்ண வேண்டாம், வெளியே இருந்து ஆள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு. எம்ப்ளாயிஸ்லாம் எப்படி என்ன பண்றாங்க? ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்குறாங்க. இப்ப பாருங்க, 2 விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. இந்த விஷயம் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட
அதை விட முடிவெடுக்க முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட இவங்க முடிவெடுத்த உடனே ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. இப்போ முடிவுக்கு முன்னாடி ஒரு லெவல் ப்ரொடக்டிவிட்டி இருந்திருக்கு, இவங்க முடிவு எடுத்த உடனே அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னா, இந்த கம்பேரிசன் கரெக்ட். இங்க ஹை ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஏன்? முடிவெடுத்த உடனே பழைய சிச்சுவேஷனை விட அதிகமாயிடுச்சு. முடிவெடுத்த உடனே, டிசிஷன் எடுத்த உடனே பழைய சிச்சுவேஷனோட ஹையர் ஆயிடுச்சு. ஸோ என் ஹையர் கரெக்ட். சென்டென்ஸை நான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் பிரிக்கிறேன், முக்கியமான வார்த்தைகள் ப்ரிப்போர்ஷன் எல்லாம் பார்க்குறேன், ப்ராக்டிஸுங்கிற வார்த்தையை பார்க்குறேன், கரெக்டாக இருக்கு. ஹையர் வச்சு எனக்கு டவுட் வருது, அதையும் சென்டென்ஸை புரிஞ்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்கு. சென்டென்ஸ் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், கரெக்டாக இருக்கு. மெயின் கிளாஸ் பாஸ்ட்ல இருக்கு, சப் கிளாஸும் பாஸ்ட்ல இருக்குது, எல்லாமே ஓகேயா இருக்குது. இது எல்லாம் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் என்ன பண்ணிடுவேன்னா நிப்பாட்டி வச்சு, சரியா? அது மார்க் ஃபார் ரீகால்குலேஷனா? மார்க் ஃபார் ரீகால்குலேஷன்ங்கிறது எங்களுக்கு வேலையில வர்றது, அதே வருது. அதாவது இந்த வயலட் கலர்ல மாறும் பார்த்தீங்களா, திருப்பி ரீவிசிட் பண்றது, கொஸ்டினை ரீவிசிட் பண்றதுக்கு வச்சது, சரியா? கொஸ்டினை ஸ்கிப் பண்ண மாட்டேன், ஆன்சர் போட மாட்டேன், சரியா? ஆன்சர் போடாம நான் அப்படியே வச்சிருப்பேன். மார்க் ஃபார் ரிவ்யூ, மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணி வச்சிருப்பேன். மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணி வச்சிருப்பேன். பர்பிள் கலர்ல அந்த கொஸ்டின் மாறிடும், சரியா? ஏன்? ஏன்னா நான் எரர் கண்டுபிடிக்கல, எனக்கு ஒரு 6 எரர் கொஸ்டின் இருக்கு. ஸோ என்ன ஆகலாம்? இதுவே நோ எரரா இருக்கலாம். நோ எரரா கண்டிப்பாக நம்ம இருக்கலாம், சரியா? ஸோ அதனால நம்ம திரும்ப என்ன பண்றோம், இதை ஓகே இருக்கட்டும், கரெக்டா இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நினைச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன், அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். எம்ப்ளாயர்ஸ் மேட் கிளைம்ஸ். எதை பத்தி? அபவுட் த ஃபேமிலி நேச்சர். ஃபெமிலியர் கிடையாது, ஃபேமிலி நேச்சர், சரியா? ஃபெமிலியல் நேச்சர்னா ஃபேமிலி நேச்சரா இருக்கு. எது? அவங்களுடைய பிசினஸஸ் எல்லாமே எப்படி இருக்குது? ஃபேமிலி நேச்சரா இருக்குது, சரிங்களா? ஃபேமிலி நேச்சரா இருக்குது, பிசினஸஸ் எல்லாமே ஃபேமிலி நேச்சராகவும் இருக்குது. அப்போ கிளைம்ஸ் எதை பத்திலாம் பண்றாங்க? பிசினஸ் எல்லாமே எங்களுக்கு குடும்பம் மாதிரி நாங்க பண்ணுவோங்க அப்படிங்கிறாங்க எம்ப்ளாயர்ஸ், சரியா? எம்ப்ளாயர்ஸ், எம்ப்ளாயர்ஸ் வேலை கொடுக்குறோம். ஸோ அது ஒரு பாயிண்ட் பத்தி சொல்றாங்க, இதை பத்தி கிளைம் ஏற்படுத்துறாங்க. அப்புறம் தேர், யாருடைய? இந்த எம்ப்ளாயர்ஸ் உடைய. இந்த தேர் கரெக்டா? கரெக்ட். இந்த எம்ப்ளாயர்ஸ் உடைய தேர் வார்ம் ரிலேஷன்ஷிப். யாருடன்? அவர்களுடைய, எம்ப்ளாயர்ஸ் உடைய எம்ப்ளாயீஸ் உடன். இப்ப இந்த தேர் இருக்கு, தேர் இருக்கு, தேர் இருக்கு, 3 தேரும் எம்ப்ளாயர்ஸை காமிக்கிறாங்க, கரெக்டா இருக்கு. ஃபெமிலியர் நேச்சரை பத்தி, அவருடைய பிசினஸ் உடைய, எம்ப்ளாயீஸ் உடன், எல்லா ப்ரிப்போசிஷனும் சரியாகவே இருக்கிறது, சரியா? எல்லா ப்ரிப்போசிஷன் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. சென்டென்ஸ் மீனிங் இப்போ பார்ப்போமா? கிளைம் பண்றாங்க எதை பத்தி? அவங்க பிசினஸ் உடைய ஃபேமிலி நேச்சரு, அப்புறம் அவங்களுடைய வார்ம் ரிலேஷன்ஷிப் யார்கிட்ட இருக்கு? எம்ப்ளாயீஸ் உடன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வார்மான ரிலேஷன்ஷிப். இது என்ன வார்ம் ரிலேஷன்ஷிப்னா? ஒரு நல்ல ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், சரியா? அதுதான் வார்மான ரிலேஷன்ஷிப். இப்போ வார்ம்ங்கிறது ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. இப்போ மொத்தமா ரீட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன புரியுது அப்படின்னா இதுலயும் எரர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இந்த டைம்ல தான் நம்மளுக்கு ரொம்ப பதட்டமாயிரும், பயந்துருவோம். ஐயோ 2 கொஸ்டின் வந்துட்டு, ரெண்டுலையுமே நோ எரர் நம்ம நினைக்க மாட்டோம், ரெண்டுலையுமே நமக்கு எரர் தெரிலன்னு நினைப்போம். எரருடைய ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்துக்கிட்டீங்க, சப்ஜெக்ட் சிம்பிளா பிரிங்க, அப்புறம் ப்ரோனவுன்ஸுக்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க, ப்ரிப்போஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படியே சுத்தி ஒரு வேர்பு, டென்ஸு, வாய்ஸு இதெல்லாம் செக் பண்ணுங்க. எதுவுமே கையில மாட்டலன்னா மீனிங் செக் பண்ணுங்க. மீனிங்கும் உங்களுக்கு
இடிக்கிறது, அதாவது இடிக்கல கரெக்டா இருக்கு அப்படின்னா தான் நீங்க நோ எரர் போடணும். இந்த 2 சென்டென்ஸுமே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், பிடிச்சிட்டோம், மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம், வேர்பு டென்ஸ் வாய்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எங்கேயுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில. திரும்ப இதையுமே நான் எம்எஃப்ஆர் போட்டுட்டு அடுத்தது போயிடுவேன். சரியா? இப்போ பயப்படக்கூடாது. இந்த மாதிரி எரர் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இப்படி வரும்போது நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிக்கலாயிரும். பயப்படக்கூடாது. firm has launched a training schedule to orienting, right? இது தப்பு. to orient 2 plus v1 orientனா அலைன் பண்றது, சரி பண்றது, நேராக்குறது. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியா நம்மளுக்கு வந்துட்டு இப்பதான் நமக்கு மைண்ட்ல கிளியர் ஆகும். ரைட், இதுக்கு எரர்னா கண்டே பிடிச்சிட்டேன். அடுத்தது when the outcast to the community saved, when the outcast to the community saved the child, எங்க இருந்து டேஞ்சர்ல இருந்து சேவ் பண்ண உடனே இது past tense. People started to believe that in normal conjunction man was an acceptable member of the society. ரைட், ஓரளவுக்கு பேசிக்கா பிடிச்சிட்டேன். அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணணும், ப்ரிப்போஷன் பார்ப்போம். சரியா? சொசைட்டி உடைய மெம்பரா மேன் ஒரு அக்செப்டபிள் மெம்பரா பார்த்தாங்க. ஸ்டார்டட் டு பிலீவ் கரெக்டு. டேஞ்சர்ல இருந்து குழந்தைய காப்பாத்தினா யாரு? கம்யூனிட்டி உடைய அவுட்காஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. அவுட்காஸ்ட் யாருன்னா சில பேர் ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, வெளியே ஒதுக்குப்புறமா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஒதுக்குப்புறமா வைக்கப்பட்டவன் தான் அவுட்காஸ்ட். ஸோ இவன் குழந்தைய காப்பாத்தின உடனே மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை என்ன பண்ணிக்கலாம்? அக்செப்ட் பண்ணிக்கலாம். சொசைட்டிக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? குழந்தைய காப்பாத்தினதை இருந்து. ஸோ கம்யூனிட்டி உடைய அவுட்காஸ்ட் டு த கம்யூனிட்டி கிடையாது, அவுட்காஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. இந்த கொஸ்டின்லாம் ஏங்க கஷ்டம்? வாசிச்சா அப்படியே கரெக்ட் மாதிரியே தோணும். நம்மால் நிறைய பேர் எப்படி வாசிச்சு எரர் போடுறது. இந்த ரீடிங் இருக்கிற எல்லாருக்குமே இந்த எரர் ஒரு பெரிய மண்டையிடியா இருக்கும். சரியா? when the outcast of the community, புரிஞ்சுக்கணும், to the community கிடையாது, when the outcast of the community. இப்போ மக்கள் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்தது the company believes that normal conjunction doing the same thing, doing that normal doing the subject. சரியா? doing what? the same thing object. several times இது சேர்த்து வச்சு நான் என்ன எடுத்துக்கிறேன்? adverb எடுத்துக்கிறேன். doing the same thing நிறைய தடவை பண்றாங்க. will help verb. doing the same thing several times will help it. என்னது? கம்பெனி. ஸோ கம்பெனி ஹெல்ப் பண்ண. will help பார்த்தோன்னே எனக்கு தெரியும் காசெட்டிவ் வேர்ப். என்னடா புதுசா வார்த்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் கான்செப்ட் தனியா படிச்சிருக்கோம். காசெட்டிவ் will help the company prevents. கரெக்ட். prevents will help the company prevent. will help object v1. இதுதான் காசெட்டிவ் வேர்ப். கான்செப்ட் படிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். prevent from preposition go வராது. from going or wrong, தப்பா போறது, வழி மாறி போறது, வழி விலகி போறது. இப்போ ப்ரிப்போஷன் ஆப்ஜெக்ட் தாங்க இந்த எரர். டம்மி தாங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ப்ரிப்போஷன் ஆப்ஜெக்ட் இது ஈஸி. இந்த ப்ரிப்போஷன் எரர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இங்க எதுல எரர் வச்சாங்க? 2 + v1ல எரர் வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவா பில்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போட்டு எரர் கண்டுபிடிக்க கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிட்டே இருக்கும். கம்பெனி பிலீவ்ஸ் that in normal conjunction doing what is the same thing several times will help the company prevent things from going wrong. அதுதான் ஆரி. சரி, இது adverb. ஓகே, அப்ப பாருங்க 3 கொஸ்டின் நான் போட்டுட்டேன். 2 கொஸ்டின் தான் எனக்கு தெரியல. இப்போ நான் கடைசி கொஸ்டினுக்கு வரேன். இந்த கடைசி கொஸ்டினை வச்சு நான் முதல் 2 கொஸ்டினை முடிவு பண்றேன் பாருங்க. கடைசி கொஸ்டின், இந்த மூவி வாஸ் சோ ரிபக்னன்ட், ரொம்ப வெறுக்கத்தக்க விதமா இருந்துச்சு. சரியா? எந்த அளவுக்கு that more of the audience
மோர் ஆஃப் தி ஆடியன்ஸ் இன்னும் அதிகங்க. மோர் என்ன அர்த்தம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா. மோர் என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா. மோர் மில்க், மோர் பாய்ஸ், மோர் கிளாஸஸ், மோர் டீச்சர்ஸ், மோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோர்னா எக்ஸ்ட்ரா. மூவி கேவலமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சு? ஆடியன்ஸ்ல எக்ஸ்ட்ராவானவங்க தியேட்டரை விட்டு வெளியே போயிட்டாங்களா? ஆடியன்ஸ்ல எக்ஸ்ட்ராவானவங்க வெளியே போனாங்கன்னு கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் இல்ல மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன்? சென்டென்ஸை பிடிச்சுக்கிட்டே அப்படியே மீனிங் புரிஞ்சுட்டே வரேன். மூவி கேவலமா இருக்கு. சோ ரிபக்னன்ட் தட், இது வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சோ தட் சொல்லி கொடுத்துருக்கோம். சோ தட் எந்த அளவுக்கு வெறுக்கத்தக்க விதமா இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸ் நிறைய பேர் வெளியே நடந்து வந்துட்டாங்க. ஆடியன்ஸ்ல நிறைய பேர், ஆடியன்ஸ்ல எக்ஸ்ட்ரா வெளியே வரல. படம் முடியறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஆனவங்க வெளியே வரல, ஆடியன்ஸ்ல மெஜாரிட்டி வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, 4 எரர் கண்டுபிடிச்சிட்டேங்க. 4 எரர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த 2 சென்டென்ஸ் என்னால எரர் கண்டுபிடிக்க முடியல. இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு வருது. நான் 4ல எரர் கண்டுபிடிச்சிட்டேன், 1ல கண்டுபிடிக்க முடியல. 4ல எரர் கண்டுபிடிச்சிட்டேன், 2ல கண்டுபிடிக்க முடியல. இந்த சிச்சுவேஷன் வரும்போது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதை நோ எரர் போட்டுருணும். இதையும் நோ எரர் போட்டுருணும். 2 கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போட்டுருணும்? நோ எரர் போட்டுருணும். 2ல கண்டிப்பா உங்களுக்கு 1 கரெக்ட் ஆயிருங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு 5 கரெக்ட் 1 தப்புன்னு தான். சரியா? ஸோ இந்த சிச்சுவேஷன் வரும்போது முதல் 2ல எனக்கு டவுட் வருது, எனக்கு பயங்கரமா மண்டை காயுது. பட் 3rd கொஸ்டின் ஈஸியா இருக்கு. 4th கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த மாதிரி 4வது கொஸ்டின்லாம் போட்டாதான் உங்களுக்கு ப்ரிப்போர்ஷன் எரர் தெரியுதுன்னு அர்த்தம். 5வது கொஸ்டின் ஓகே ஈஸி, 6ம் ஈஸி. 4 மட்டும்தான் கஷ்டம். 4ஐயும் நான் தட்டிட்டேன் அப்படின்னா 3, 4, 5, 6 தட்டிட்டேன்னா மீதி 2 கொஸ்டின் நோ எரரே போட்டுருவோம். நோ எரரே போட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கும் நோ எரரு, செகண்டுக்கும் நோ எரர். இப்போ 2க்கும் நோ எரர் போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியுமா ஆகுது? 6 கொஸ்டினுமே கரெக்ட் ஆயிடுது. இப்போ 6 எரர் கொஸ்டினை அடிச்சிடுறேன். அந்த பேராஜம்பளையும் நான் போட்டுறேன் அப்படின்னாலே 10 மார்க் 11 மார்க் அப்படியே துண்டா கையில வந்து விழுந்துரும். இதுதான் ஸ்கோரிங் ஏரியா கிடையாது. ஸ்கோரிங் ஏரியா இது கிடையாது. எவனுக்குமே எரர் ஸ்கோரிங் ஏரியா கிடையாது. எரர் ஸ்கோரிங் ஏரியா இருந்திருந்தானா பாஸ் ஆகி போயிருந்திருப்பான். அதே மாதிரி பேராஜம்பிளும் ஸ்கோரிங் ஏரியாவை யாருக்குமே இருக்காது. இந்த ஏரியாவை தான் நீங்க மாஸ்டர் பண்ணணுங்க. இதுதாங்க முக்கியம். ஒண்ணுமே இல்லாத சப்பையான வேர்ட் ஸ்வாப்பையும் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டையும் ஈஸியான அட்டாச் பண்ணக்கூடிய தொட்டு விளையாடக்கூடிய காலம் கொஸ்டினையும் வச்சு கிளியர் பண்ண முடியாது. ஸ்கோர் ஏத்திக்கலாம், கிளியர் பண்ண முடியாது. உங்களை கிளியர் பண்ண வைக்கிறது பேராஜம்பிள் தான், எரர் தான், ஆர்சி தான். புரிஞ்சுதா? ஸோ அப்ரோச் கத்துக்கிடுங்க. ஒரு எரர் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஸ்பிளிட்டிங், சாதாரணமா பிடிக்கணும். சரியா? 2வது என்ன பண்ணணும்? இந்த ப்ரிப்போசிஷன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இவனையெல்லாம் செக் பண்ணணும். 3வதா வேர்ப், டென்ஸ், வாய்ஸ் இவனையெல்லாம் பார்க்கணும். சிம்பிள் ஸ்பிளிட்டிங்ல உங்களுக்கு 2+V1 have+V3 அவனா சிக்கிருமா. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்போஷன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ல ப்ரிப்போஷன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், அப்புறம் ப்ரோனவுன் வந்துட்டு சிம்பிள் ஸ்பிளிட்டிங்ல நீங்க பார்த்துருவீங்க. ஸோ இதுல வந்துட்டு அட்ஜெக்டிவ்ல தப்புனா அட்வர்ப்ல தப்புனா கண்டுபிடிச்சிங்க. வேர்ப், டென்ஸ், வாய்ஸ் பார்ப்பீங்க. 4வதா மீனிங் பார்க்குறீங்க. இந்த 4 ஏரியான சிக்கலைனா தான் நீங்க நோ எரர் போட்டீங்க. ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் மிஸ்ஸே ஆகாது. எரர் கொஸ்டின் தப்பே ஆகாதுங்க. எரர் கொஸ்டின் இம்பாசிபிள், அது லெஜெண்ட், காட் லெவல் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம கூட படிக்கிறவங்க தான், நம்மள மாதிரி படிக்கிறவங்க தான். அவங்களால முடியும்னா நம்மளாலையும் முடியும். ப்ராப்பர் எஃபர்ட் போடுறோம். எஃபர்ட் போட்டா போதாது, ப்ராப்பரா எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கணும். சரியா? சரி, தேங்க்யூ, டாட்டா.